கோவை மாவட்டம் நவக்கரை அடுத்த முருகன்பதி கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக அங்குள்ள மக்கள் பீதியடைந்துள்ளனர். ஆடுகளை அடித்துக் கொன்றதை தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறைக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஷெர்லி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். வனத்திற்கு ஒட்டிய பகுதிகளில் யானைகளானது ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சூழல் நிலவி வந்தது. இந்நிலையில் சிறுத்தையானது ஊருக்குள் புகுந்து அச்சுறுத்தும் நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா கோவை மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம், மேட்டுப்பாளையம் மற்றும் ஓனாம்பாளையம் பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டமானது ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தும் நிலையானது ஏற்பட்டு வந்திருந்தது. இந்நிலையில் தற்போது கோவை நவகரை மாவுத்தம்பதி ஊராட்சிக்கு உட்பட்ட முருகன்பதி என்கின்ற ஒரு மலை கிராமம் பகுதியில் இந்த சிறுத்தை நடமாட்டமானது தற்போது இருந்து வருகிறது. கடந்த 4 நாட்கள் இங்கு மேய்ச்சலுக்காக கொண்டு வரும் ஆடுகளை, அதாவது இந்த முருகன்பதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆடுகளை மேய்ச்சலுக்காக கொண்டு வரும்போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை சிறுத்தையானது இந்த ஆடுகளை கொன்று விடுகிறது. இது தொடர்பாக கடந்த 4 நாட்களாகவே இங்கு இருக்கக்கூடிய மக்களானது வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர். என குறிப்பாக பார்த்தோம்னா ஊர் பகுதிக்கு அருகிலேயே இந்த சிறுத்தை நடமாட்டம் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இது குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வனத்துறையினருக்கு இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை அடுத்து இங்கு இருக்கக்கூடிய வனத்துறையினர் இந்த பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் குறித்து கேமராக்கள் பொருத்துவதாக உறுதியளித்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஷியாலி, நியூஸ் 7 தமிழ், கோவை.